உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், இப்ப பாருங்க, கோரேசுக்கு முன்னாடி போனது வேற, இப்ப இவங்களுக்கு முன்னாடி போறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, இல்லப்பா நான் வரல, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நான் ஒரு தூதனை அனுப்புறேன். இப்ப அவன் சொல்லிட்டான், அந்த கதையை வேண்டாம், நீங்க வந்தா தான் நான் என்ன செய்வேன், போவேன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லையா இந்த ஜனங்களோட கூட இருப்பேன்னு, இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அவர் சரி நான் வரேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இப்போ எப்படி கூட்டிட்டு வராரான்னு தெரியுமா? இப்போ அவரு ஒரு தூதனாகவோ வேற எந்த இதுலையும் வரல. இப்போ வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வந்தேன் இவ்விட வரைக்கும். இந்த தகப்பன் பிள்ளையை சுமப்பதுன்றதுல இது கொஞ்சம் வித்தியாசம். ஒரு டிராவல்ல நீங்க பாடி கார்டோட போகிறது என்பது வேறு. ஒரு டிராவல்ல உங்களுக்கு முன்பாக ஒரு கைடு, யாரு? கோரேசுக்கு ஒரு கைடு, நான் உனக்கு முன்பாக போய் என்ன செய்வேன், கோணநாளுங்க செவ்வையாக்குவேன். ஒரு கைடு முன்னாடி போறாரு, இன்னொன்று ஒரு பாடி கார்டு கூட வராரு. இது எல்லாத்த விட அந்த டிராவல்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, இந்த கேரிங்கே வேற. பாடி கார்டு இருக்கிறான், கூட வந்துகிட்டே இருக்கான். அந்த பாடி கார்டுக்கு உங்க முகத்தை பார்த்தா என்னன்னு தெரியாது, உங்க முகத்தை பார்த்தா என்னன்னு தெரியாது, நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. பொதுவா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். சாயங்காலத்தில் வரும்போதே எங்க அம்மா அப்படியே என்னை பார்ப்பாங்க. பார்க்கும்போதே அந்த அம்மாவுக்கு தெரியும் நமக்கு பசி இருக்கா இல்லையான்னு தெரியும். வந்த உடனே சொல்லுவாங்க, சரி கை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே வாம்பாங்க. சில நேரத்தில் இந்த பெண் பிள்ளைகள் நடக்கிறத வச்சு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு என்னங்கிறத ப்ராப்ளங்கிறத. அந்த அம்மா கேட்கும், என்ன ஒரு நடையே சரியில்லையே, எது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுக்கும் தாய்க்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய இது பாடி கார்டுக்கு தெரியாது, கைடுக்கு தெரியாது. பாருங்க, நீங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா அம்மா செய்கிற சாப்பாடு எப்பவுமே எப்படி தான் இருக்கும், அந்த உடம்பு சரியில்லாததுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி வீட்டில் ரசம் தான் இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். சொல்லுவாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை. முந்தி, இப்போ நான் சொல்கிறது இல்லை, முந்தியெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஆளுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைனா எல்லாருக்கும் ரசம் தான், அத்தனை பேருக்கும் ரசம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கே உடம்பு சரியில்லை அதான் ரசம் வச்சோம். அதாவது அன்னைக்கு ஒரு ஃபேமிலியில் எப்படி இருந்தோம்னா, ஒருத்தனுக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லையா? ஆனால் நிஜமாகவே ஒரு தாய் அல்லது தகப்பன், இந்த இடத்துல சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, அப்படி சுமந்து கொண்டு வருவது போல ஒரு ஒரு தேவன் வந்து கூட வர்றாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த ஒரு பையனை பார்த்துக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறாரு. நீ வந்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யற, கூட வர. எனக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் தாம் பிள்ளைகளை எப்படி கொண்டு வந்தாங்கன்றது பைபிள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காட்டினார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாள் பிரயாணம் போயிருக்கு, 3 நாள் பிரயாணம் போயிருக்கு. இந்த பிரயாணத்தில் ஆபிரகாம் தன் பையனை கூட்டிட்டு போறாரு. அவர் என்ன பண்றாரு, கழுது மேல வச்சு தன் பையனை என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. 3 நாளும் ஆபிரகாம் எதுக்கு கூட்டு போறாரு பையனை? இந்த 3 நாளும் ஆபிரகாம் பையனை எதுக்கு கூட்டு போறாரு? பலி கொடுக்க கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பையனுக்கு தெரியாது அப்பா எதுக்கு கூட்டு போறாரு, பலி கொடுக்க கூட்டு போறாரு தெரியாது. 3வது நாள்ல தான் போய் கேட்கறான் மலைக்கு மேல, தகன பலிக்கு ஆடு எங்க. அப்ப அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அப்ப இந்த 3 நாளும் பையன் எப்படி போயிருப்பான் அப்பா கூட? சந்தோஷமா டிராவல். அதே ஒரு வனாந்தரத்தில் கூடாரத்திலே இருந்தோமா, அப்பா இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளியே கூட்டு போறாரு. அதுவும் அதிகாலையில் எழுந்து காலங்காத்தாலே எழுந்தாச்சு, அப்படியே ஜாலியா அப்பா கூட போறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போய்கிட்டே இருக்காங்க. நீ போக போக ஜாலியா இருக்கு. ஒரு இடம் வருது, வந்த உடனே பலியெல்லாம் பலி செலுத்துறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணா பையனுக்கு டவுட்டு, அப்பா எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கிறாரு, கட்டையா எடுக்கிறாரு, எல்லாம் கொண்டாரு, பலி செலுத்தபடி ஆடு எங்க?
ஆண்டவரே பலிக்கு அப்பா எங்க அப்படின்னா, அப்பா கையை காலை பிடிச்சி கட்டுறாரு. இப்பதான் அப்போ அவன் மனதில் என்ன இருந்திருக்கும், இந்த 3 நாள் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இந்த 3 நாளுடைய பிரயாணத்தினுடையதான தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போலன்றதுக்கான அப்படியே ஆப்போசிட். இது அப்படியே என்ன நடக்குது, ஆப்போசிட்டா இருக்குது. சில நேரங்களிலே நீங்களும் நானும் தேவனை இப்படித்தான் பார்க்கிறோம். சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படி இருக்குது. ஆண்டவர் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கொண்டு போய் இப்படி விட்டுட்டாருங்க, நான் நினைக்கவே இல்லை, நான் கர்த்தரை தான் தேடுறேன், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ கை காலை கட்டுற வரைக்கும் தான் பார்க்குற, கத்தி ஓங்குற வரைக்கும் தான் பார்க்குற, ஆனா உன்னை உயிரோடு கூட எழுப்பி நிக்க வச்சு உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறத நீ இனிமேட்டு தான் பார்ப்ப. உன் தகப்பன் உன்னை சுமந்து கொண்டு வந்தது காரணம் உன்னை பலி கொடுப்பதற்கு அல்ல. அதனாலதான் ஆபிரகாம் தெளிவா சொல்லிட்டு போவாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம், கன்ஃபார்மா திரும்பி வருவோம். என்னங்க பலி கேட்டிருக்கிறாரு, திரும்பி வருவாங்கிறத, அவர் பலி கேட்டது உண்மை, நான் கொடுக்க வந்தது உண்மை. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, ஈசாக்கின் வழியாக தான் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அவர் கூட்டு வர சொன்னது, பலி கொடுக்க சொன்னது, இதெல்லாம் ரெண்டாவது. எனக்கு ஒரு வாக்கு பண்ணார்ல, அந்த வாக்கு தத்தம் தான் எனக்கு மெயின். இவனை செத்தாலும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் பலி கொடுக்க போகிறேன், கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். நான் திரும்பி வரும்போது என் பையனோட தான் வருவேன். இதுதான் தகப்பனுக்கு இருந்தான கான்ஃபிடென்ட். இந்த 3 நாளும் ஆபிரகாமுக்கு இதுதான் கான்ஃபிடென்ட். 3 நாளும் ஆபிரகாம் இதுதான். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது பையனோட வருவேன்னு சொன்னது வேலைக்காரன்ட்ட சொன்னது இல்ல, அவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாரால்ட்டா தான் சொல்லியிருப்பான், எங்கெங்க போறீங்க, பிள்ளைய கூட்டிட்டு மோரியா மலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளை பத்திரங்க, அதெல்லாம் பத்திரமா கூட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது அவர் கன்ஃபார்மா சாரால்ட்டா இருக்கட்டும், யாருக்கிட்ட வேணா இருக்கட்டும், அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும், திருப்பி கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ஆனா உள்ளுக்குள்ள தெரியும், இவனை என்ன கொடுக்க போறோம், பலி கொடுக்க போறோம். பலி கொடுக்க போகிறது உண்மை, திருப்பி வரப்போவதும் உண்மை. உன் தகப்பன் உன்னை சுமந்து கொண்டு போவது எதுக்கு தெரியுமா, கன்ஃபார்மாக உன்னை சாவடிப்பதற்கு அல்ல. அது நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்வாரு, நீ நடந்து கொண்டு வந்த பாதைகள் எல்லாம், எல்லாத்துலயும் அந்த பாதையில என்ன இருக்கு தெரியுமா, செங்கடல் இருக்கு, அந்த பாதையில வனாந்தரம் இருக்கு, அந்த பாதையில சில நேரத்துல சாப்பாடு இல்லாத நிலைமை இருக்கு, சில நேரத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலை வரும், சில நேரத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன். செங்கடல் உன்னை அழிக்கவில்லை, செங்கடல் உனக்காக பிளந்தது. வனாந்தரம் உன்னை அழிக்கவில்லை, வனாந்தரத்தில் மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். பசி உன்னை சாகடிக்கவில்லை, மன்னாவை கொடுத்தார். தாகம் உன்னை சாவடிக்கவில்லை, தண்ணியை கொடுத்தார். நீ கடந்து வந்த பாதையெல்லாம் கடினம், ஆனா எதுல உன்னை சாக விட்டாரு அதை மட்டும் சொல்லு, எதுல உன்னை கைவிட்டாரு அதை மட்டும் சொல்லு. நீ நடந்து வந்த பாதையை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை, நான் கை விட்டேனா, உன்னை எங்கேயாவது தொலைச்சனா, இல்ல உன்னை பலி கொடுத்தனா, உன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இதுவரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், நீ போகிற இடம் வரைக்கும் உன்னை நான் சுமந்து கொண்டு போவேன். அந்த நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன், அந்த நம்பிக்கை தான் வருக வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு, இருக்கணும். அன்னைக்கு இருந்தார் பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லக்கூடாது, எங்க அப்பா என்ன வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போனார், இல்ல, எங்க அப்பா என்ன அதுக்கு நடுவில் காப்பாற்ற கூட்டிட்டு போனார். நடத்தின பாதை கடினம். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தின் நடுவில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அங்கதான் அவர் கரம் எப்படி வேலை செய்து நீங்க பார்க்கணும். சாப்பாடே வராத இடத்துல எப்படி சாப்பாடு வருதுன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு வர இடத்துல நீயும் சம்பாரிச்சு சந்தோஷமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுங்கிறது நார்மல், உன்ன மாதிரி எல்லாரும் சாப்பிடுவான். ஆனா வனாந்தரத்துல மன்னாவை அவரால் அழைக்கப்பட்டவன் மட்டும்தான் சாப்பிடுவான், வேற எவனுமே சாப்பிட மாட்டான். அது கர்த்தர் உனக்கும் எனக்கும் வச்சது. நீ என்ன ஆசைப்படுற, எல்லாரோட உட்காந்து நானும் ஜாலியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும், நீ 10ஓட 11 கணக்கிலே வர மாட்டேன், லிஸ்ட்லயே இருக்க மாட்டேன், நீ எல்லாரோடையும் சேர்ந்து செத்து போயிடுவ. ஆனா வனாந்தரத்துல சாப்பிடறாமல்ல, அவன் தான் லிஸ்ட்ல வருவான், அவன் தான் தனியா வருவான். ஆண்டவர் அந்த பாதையில ஏன் நடத்துறாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. ஆபிரகாம் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது அவன் பையன் நினைச்சிருப்பான், அப்பா ஏதோ ஜாலியா கூட்டு போறாரு, கத்தியை ஓங்கும்போது நினைச்சிருப்பான், ஐயோ அப்பா நம்மளை வெட்ட பாக்குறாரு. ஆனா அப்பாவுக்கு நல்லா தெரியும், நான் எப்ப கூட்டு போனாலும், உன்னை வெட்ட கூட்டு போனாலும், உன்னை பலி கொடுக்க கூட்டு போனாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், நீ உயிரோடு கூட திரும்பி வருவாய். எனக்கு அதுல ஆபிரகாமுக்கு தெரியுங்கிறதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இஸ்மவேலை அனுப்பி விடுவார். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது வசனம் வாசி. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம்
மிகவும் துக்கமாய் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அனுப்பிதான் விட சொன்னாரு. நீ வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிரு, அனுப்பி விட்டுரு. இதுவே மிகவும் துக்கம்னா பையனை கர்த்தர் கேட்கிறாரு, வெட்டு பலியாய் கொடு அப்படின்னு சொன்னா இந்த காரியம் ஆபிரகாம் எப்படி இருக்கணும்? இன்னும் பெரிய துக்கமா இருக்கணும். இதுவே மிகவும் துக்கம், இதை விட பெரிய துக்கம் இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது அவனுக்கு துக்கமே இல்ல. அவன் என்ன பண்றானா, அதிகாலையில் எழுந்து பையனை கூட்டிட்டு வாடா போலாம். அப்ப எங்க போறோம்? போயிட்டு வரலாம் வாடா. வேலைக்காரன் கேட்கறாங்க, எங்கயா போறீங்க? அந்த மேல வரைக்கும் போயிட்டு வந்துடுறான். பையன் கேட்கறான், இப்ப எதுக்கு? உன்னை பலி கொடுக்க வந்தேன். இப்ப போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வரலாம்டா, வரலாம். இப்ப வெட்ட போறியா? போயிட்டு வரலாம்டா. கையை காலை கட்டி வெட்ட போற, திருப்பி போலாங்கிற. டேய் திருப்பி போலாம்டா. அப்ப எனக்கு புரியல. எனக்கு புரியுதுடா, உனக்கு புரியாது. சில நேரங்களில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு புரியாது, கர்த்தருக்கு தெரியும். நல்லா நமக்கு தெரியும் அவசியமும் இல்லை. ஓங்கியாச்சு, ஈசாக்கு நினைச்சிட்டா, முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்கு தான் தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல வந்தீரோ? என்னை வெட்டத்துக்கு தான் கூட்டு வந்தீரோ? இந்த பிரச்சனைக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களோ? இந்த உபத்திரவத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களோ? நீங்க கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கத்தி ஓங்குற வரைக்கும் நீ பொறுமையா இரு, ஒரு நாள் வரும். அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சிச்சு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னையும் என்னையும் சாகடிக்க விடுகிறது இல்லை. கர்த்தர் சுமந்து கொண்டு போவார், உபத்திரவத்தின் பாதையில நடத்துவார். ஆனால் ஒரு நாளும், இப்போ ஆபிரகாம் சாகும்போது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஈசாக்கும் இஸ்மவேலும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 25ஆம் அதிகாரம் 9வது வசன வாசி. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதான் முக்கியம், நல்ல கவனிங்க. ஒருத்தன் துரத்தி விடப்பட்டவன், அவன் பார்வையில் எங்க அப்பா எங்க அம்மாவையும் எங்க அப்பாவை என்ன பண்ணிட்டார்? எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் துரத்தி விட்டார். இன்னொருத்த பார்வையில் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? வெட்ட போயிட்டாரு. ரெண்டு பேருக்கும் அப்பானா அவ்வளவு வெறுப்பு. என்னடா இது, ஒரு காலத்துல இப்படி பண்ணிட்டாரு எங்க அப்பா, இனி எங்க அப்பா தேவையே கிடையாது அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, ரெண்டு பேரும் வந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். துரத்தி விடப்பட்டவனும் வந்து அடக்கம் பண்ணினான், வெட்டுவதற்கு கத்தி வாங்கினவனும் வந்து அடக்கம் பண்ணினான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஆபிரகாம் பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். அப்பத்தான் இவனுங்க எல்லாருக்கும் தெரியுது, இது வரைக்கும் ஆபிரகாம் செஞ்சது எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சான். எங்க அப்பா எனக்கு வச்சதெல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு என் பார்வைக்கு அது தவறாக இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது, அன்னைக்கு எங்க அப்பா பண்ணது ஒரு நாள் என் பார்வைக்கு தவறா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு தெரியுது எங்க அப்பா பண்ணது சரி, எங்க அப்பா நடத்தி கொண்டு வந்தது சரி. ஒரு நாள் நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று. கடந்து போற ரூட்டை வச்சு டிசைட் பண்ணிடாதீங்க. பல நேரங்களில் கர்த்தர் கொண்டு போகிற பாதை கடினமாக இருக்கும். நாம் துக்கத்தோடு கூட தான் கடந்து போவோம். இந்த காரியம் எனக்கு துக்கமாக இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அவர் நடத்தி கொண்டு போகிற அத்தனை பாதையும் ஆசீர்வாதத்தின் பாதை, அத்தனையும் ஆசீர்வாதம். அது கத்தி வாங்கினாலும் ஆசீர்வாதம், துருத்தியில தண்ணி வச்சு துரத்தி விட்டாலும் ஆசீர்வாதம், அப்பா அம்மா விரட்டி விட்டாலும் ஆசீர்வாதம், எது பண்ணாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னு தெரியாது, ஆனா அது ஆசீர்வாதம் தான். ஆனா பிடிச்சிக்கிறது தகப்பனாக இருக்கணும். கரம் பிடிச்சது யாரா இருக்கணும்? தகப்பனா இருக்கணும்.